ஆய்வாளரிடம் இலவச பயிற்சி பெற்ற 83 இளைஞர்கள் துணை இராணுவப்படை மற்றும் தமிழ்நாடு காவல்துறைக்கு தேர்வாகி அசத்தல். எஸ்பி அலுவலகத்தில் ஒரே நேரத்தில் திரண்ட இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணையை வழங்கி இதுதான் ப்ரவுட் மூமெண்ட் என வியந்து பாராட்டிய எஸ்பி திருவாரூர் மாவட்டம் ஆண்டிபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் சதீஷ்குமார். இவர் திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் விரல் ரேகை காவல் ஆய்வாளராக பணிபுரிந்து வருகிறார். இவர் தனது காவல்துறை நண்பரான திருவாரூர் தாலுகா காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரியும் சத்யசீலன் என்பருடன் இணைந்து கடந்த 10 வருடமாக திருவாரூர் மாவட்டம் மட்டுமல்லாது அண்டை மாவட்டங்களைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு காவல்துறை மற்றும் இராணுவ எழுத்துத் தேர்வு மற்றும் உடற்தகுதி தேர்வுக்கான பயிற்சிகளை ஓய்வு நேரங்களில் இலவசமாக கொடுத்து வருகின்றனர். இவர்களிடம் தமிழகம் முழுவதிலிருந்து பயிற்சி பெற்ற ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இராணுவம் மற்றும் காவல்துறை சார்ந்த பணிகளுக்கு தேர்வாகியுள்ளனர். இந்த பயிற்சியினை சதீஷ்குமார் தனது ஓய்வு நேரத்தில் அரசுக்கு சொந்தமான சமுதாய கூடத்திலும் நெடுஞ்சாலை ஓரம் விவசாய நிலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பயிற்சி அளித்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 2025 ஆண்டில் மட்டும் இவர்களிடம் பயிற்சி பெற்ற 83 பேர் துணை இராணுவ படை மற்றும் காவல்துறை தேர்வு எழுதி அரசு பணிக்கு தேர்வாகியுள்ளனர். அதில் 21 பேர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பயிற்சிக்கு சென்றுவிட்ட நிலையில் மீதமுள்ள 62 நபர்கள் இன்று மாவட்ட எஸ்பி அலுவலகத்திற்கு வருகை தந்தனர். அவர்கள் பெற்ற பணி நியமன ஆணையினை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கருண் கரட் கையால் பெற்றுக்கொண்டு குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். அப்போது விரல் ரேகை காவல் ஆய்வாளர் சதீஷ்குமாரிடம் பேசிய எஸ்பி அவரை வியந்து பாராட்டினார். மேலும் அவருக்கு ஆயுதப்படை வளாகத்தில் இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கும் வகையில் ஒரு அறையை ஒதுக்கலாம் என்றும் எந்த உதவியாக இருந்தாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என்று கூறி வியந்து பாராட்டினார். மேலும் இது குறித்து பேட்டியளித்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இது எங்களுக்கு ப்ரவுட் மூமெண்ட் என்றும் ஓய்வு நேரங்களில் இவர் இவ்வாறு ஏழை எளிய பின் புலத்தைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்து அவர்களை உருவாக்குவது பெருமைக்குரிய விஷயம் என்று கூறினார். இந்த 83 நபர்களில் திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 40 நபர்களும் விருதுநகர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டையை சேர்ந்த 43 நபர்களும் அடங்குவர். குறிப்பாக நாகை மாவட்டம் திருமருகல் பகுதியைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த வினித், அரவிந்த், ஆர்த்தி என்கிற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதர சகோதரிகளில் 2 துணை இராணுவ படைக்கும் 1 தமிழ்நாடு காவல்துறைக்கும் தேர்வாகி அசத்திய நிலையில் அவர்களையும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அழைத்து வியந்து பாராட்டினார். குறிப்பாக சதீஷ்குமார் பணியாளப்பரியது என்றும் அவருக்கு கண்டிப்பாக மாநில அளவில் விருது கிடைக்க பரிந்துரைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.